வணக்கம். நான் சுதர்ஷன் மகேஷ். தமிழக சட்டமன்ற தேர்தல் அடுத்த வருடம் ஏப்ரல் மே மாதத்துல நடைபெறவிருக்கிறது. தமிழகத்தோட சேர்ந்து 5 மாநிலங்கள்ல தேர்தல் நடைபெறவிருக்கிறது. தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, அசாம், மேற்கு வங்காளம், கேரளா. இப்படியா 5 மாநிலங்கள்ல சட்டமன்ற தேர்தல் ஒரே நேரத்துல நடைபெறவிருக்கிறது. அதுல ஒரு மாநிலம் தான் அசாம். வடகிழக்கு மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய பெரிய மாநிலம். மொத்தமா 126 தொகுதிகள் இருக்குது. 64 இடங்களை பிடிப்பவர்கள் மெஜாரிட்டியோட ஆட்சி அமைப்பார்கள். தற்பொழுது 5 ஆண்டுகளா பாரதிய ஜனதா கட்சியினுடைய என்டிஏ அரசாங்கம் இருக்குது. அதற்கு முன்னாடி காங்கிரஸ் ஆட்சியில இருந்திருக்கிறாங்க. காங்கிரஸ், பிஜேபி நேரடியா மோதக்கூடிய மாநிலங்கள்ல ஒண்ணு. தற்பொழுது ஹிமந்த பிஸ்வா சர்மா மாநிலத்தினுடைய முதல்வரா இருக்கிறாரு. அசாம் மாநிலத்துல யாருக்கான வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் வெளிவந்திருக்குது. இந்த வீடியோல நாம ஜன்லோக் போல் அவர்கள் எடுத்து வெளியிட்டிருக்கக்கூடிய தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளை தான் தெரிஞ்சுக்க போறோம். ஜன்லோக் போலினுடைய தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் படி பார்க்கும் பொழுது அசாம் மாநிலத்துல என்டிஏ 93 98 இடங்களை பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அபிஷியலான எதிர்க்கட்சி 26 31 இடங்களையும், மற்றவர்கள் 2 5 இடங்களையும் பிடிப்பார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு பெரிய மெஜாரிட்டியோட என்டிஏ அரசாங்கம் அமையும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 93 98 அபிஷியலான அப்போசிட் பார்ட்டி 26 31, மற்றவர்கள் 2 5 இடங்களை பிடிப்பார்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. பார்க்கலாம், வெயிட் பண்ணி யாருக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.